ஹே மக்களே, வெல்கம் டு மெட்டாவுட்ஸ். ஈவில வெஹிக்கிள் ஏதாச்சும் வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. உங்களுக்கான ஒரு ஷார்ட்டான ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, இப்ப இருக்க இந்தியால இந்த மாசு கட்டுப்பாடுலாம் பாத்தீங்கன்னா ஈவி வெஹிக்கிள் யூஸ் பண்றதா ரொம்ப நல்லதுன்னே சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 50% ஆஃப் த பீப்புள்ஸ்லாம் வந்து ஈவிக்கு அப்படியே சேஞ்ச் ஆகிட்டாங்க. பட் ஆனா இன்னும் 50% வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்கீங்க இல்லையா? ஏன்னா ஈவில பாசிட்டிவ் இருக்கா, நெகட்டிவ் இருக்கா, அதெல்லாம் இன்னும் சர்ச் பண்ணிட்டே இருப்பீங்க. நீங்க எந்த அளவுக்கு யூசேஜ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் அதோட ரிஃப்ளெக்ஷனும் இருக்கும். சோ ஈவியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஈவி வெஹிக்கிள்ல எப்படி அப்படின்னா, நீங்க வந்து நம்ம பெட்ரோல் போட்ட பைக் ஆர் கார்ல வந்து ஒரு கிலோமீட்டர் போறீங்க அப்படின்னா ₹6 செலவாகும். அதே நீங்க ஈவி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ₹1 தான் செலவாகும். ஏன்னா அது வந்து பெட்ரோல், இது வந்து கரண்ட். இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவி வெஹிக்கிள்ல வந்து ரொம்ப பவரான ஒரு இன்ஜினும் பிளஸ் கம்மி பெட்ரோல் செலவாகிற ஒரு பைக்கையும் கம்பேர் பண்ண மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி தான் இதுல கொடுத்துருக்காங்க. என்னதான் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸோட ஈவி வெஹிக்கிள்லாம் வந்துட்டு இருந்தாலுமே, இப்ப இருக்க பீப்புள்ஸ் கிட்ட வந்து நமக்கு வந்து டீசல் பெட்ரோல் அந்த பைக்ஸ்ல தான் ஓகே, அந்த கார்னா தான் ஓகே, ஏன்னா அதுல இருக்க மைலேஜஸ்லாம் வந்து இது கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பீங்க. பிளஸ் டிஸ்கஸ்மே பண்ணிருப்பீங்க. அதே மாதிரிதான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு ஈவி கார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டாட்டால இப்போ வந்திருக்க ஒரு ஈவி கார் எடுத்துக்கலாம். அந்த கார்ல பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு ஷோரூம் எல்லாம் பாக்குறப்ப அவங்களோட மைலேஜ் என்ன கொடுப்பாங்கன்னா 350 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. 35 கிலோ வாட்க்கு 350 கிலோமீட்டர் போலாமா. அதே நம்ம வாங்கிட்டு யூசேஜ் பண்றப்போ நீங்க வந்து டே டு டே யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான யூசேஜ் தனியா இருக்கும். இல்ல ஏதாச்சும் லாங் டிராவல் போறோம், இல்ல எங்கேயாச்சும் நெய்பர்ஸ் வீட்டுக்கு, ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறோம் அப்படின்னா அந்த மாதிரி யூஸ் பண்றவங்க அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஸோ யூசேஜை பொறுத்துதான். இந்த பேட்டரி கார்லயுமே வந்து நீங்க ஹை ஸ்பீட் போற அளவுக்கு இருக்கு, ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கு, இன்னும் எக்ஸ்ட்ராடினரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஒரு வேளை அவங்க அந்த கொடுத்த மைலேஜே கொடுக்குமா அப்படின்லாம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. 350 அப்படின்னா மேக்ஸிமம் 280 to 300 வரைக்கும் மைலேஜஸ் எல்லாம் கொடுக்கும். சோ நீங்க தான் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருந்துக்கணும். இப்போ 250 கிலோமீட்டர் போகும் அப்படின்னா ஒரு 100 கிலோமீட்டர்லயே ரிட்டர்ன் வந்துடணும். ஏன்னா அந்த டைம்ல வந்து உங்களுக்கு அந்த பேட்டரி லொகேஷன்ஸ் எல்லாம் அங்க இருக்காது, பேட்டரி சார்ஜ் பண்றதுக்கான ஸ்டேஷன்ஸ் இருக்காது. சோ நீங்க தான் வந்து ப்ரிகாஷனோட இருந்துக்கணும். நீங்க ஒருவேளை எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா உங்களோட பிளக் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அங்க அந்த ஃபெசிலிட்டி இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு டிராவல் பண்ணீங்கன்னா ஈவி வந்து உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். இல்ல எங்களுக்கு ஈவியே வேண்டாம்ப்பா, பெட்ரோல் ஓகே அப்படின்னா பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அதோட கிலோமீட்டர்ஸ் லெவலும் தெரியும். சோ அதுக்கு ஈக்குவலா பேட்டரி இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் டவுன்ல தான் இருக்கு. இப்ப இருக்க காலகட்டத்துல யங்ஸ்டர்ஸ் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து ஈவியை தான் பெஸ்டா நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஈவியை நிறைய பேர் பை பண்ணவுமே ஆரம்பிச்சிட்டாங்க. காரா இருக்கட்டும் பைக்கா இருக்கட்டும் ஈவி தான் பெஸ்ட் அப்படின்னு நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல இருக்கவங்களாம் ஒரு கொஸ்டின் எடுத்து வைப்பீங்க. நான் வந்து நம்ம பெட்ரோல் டீசல் பைக் காரா இருக்கட்டும் எனக்கு செலவு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதே நீங்க ஈவி எல்லாம் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு செலவு வச்சுட்டாலே 20,000 30,000 ஆயிருது. நான் அப்புறம் அதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு தான் யோசிப்பீங்க. சோ உங்களோட பெஸ்ட் சாய்ஸ் எதுன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஏன்னா மெக்கானிக்ல ஆகிற செலவை விட ஈவில ஆகிற செலவு கொஞ்சம் அதிகம்னே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க மார்க்கெட் பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டீசல் பெட்ரோல் கார் வந்து 6 lakhs இருக்கு அப்படின்னா அதே மாடுலேஷன்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டியோட ப்ரிப்பேர் ஆகி வர ஈவி கார் வந்து 10 lakhs சேல் ஆகுதான். சோ ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. இதோட பிரைஸ்லாம் இப்போ அதிகமா இருந்தாலும் இன்னும் வரப்போற காலகட்டத்துல லோ ஆகும் தான் சொல்றாங்க. அதுக்கு கம்பேர் பண்ணா நம்ம மொபைல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்ல எல்லாம் யோசிச்சிங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் சார்ஜ் போடுவோம். அதே இப்ப இருக்க மொபைல் போன்ஸ்லாம் வந்து ஒரு 10 minutes 20 minutesலயே சார்ஜ் ஆகுது இல்லையா? சோ இதே மாதிரி ஃபெசிலிட்டி வந்து இப்ப வரப்போற காலகட்டத்துல வந்து இந்த ஈவி வெஹிக்கிள்ஸ்லயும் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாதிரி டைம்ல நீங்க பை பண்ணிக்கிறது இன்னும் ரொம்ப நல்ல சாய்ஸாவே இருக்கும். ஈவி வந்து பெஸ்டான்னு கேட்டீங்கன்னா நான் பெஸ்ட்னும் சொல்ல மாட்டேன், நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன், நியூட்ரலா நிற்பேன். ஏன்னா யூசேஜஸ் பொறுத்து தான். சோ உங்களுக்கு வந்து எது பெஸ்டோ அதை பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் வரப்போற காலகட்டத்துல வந்து ஈவி தான் மெயினா கொண்டு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி பிளான்ஸுமே போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் எல்லாம் மாசுபடுது இல்லையா? ஏன்னா நம்ம யூஸ் பண்ற பெட்ரோல் டீசல் இந்த வெஹிக்கிள்ஸ்ல வந்து நிறைய புகையெல்லாம் வந்துட்டு இருக்கு. சோ அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்றதுக்காக அப்கமிங் இயர்ஸ்ல ஈவியே மெயினா வந்துடலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதுக்கான செலவுகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா தான் இருக்கு. சோ பெஸ்ட் சாய்ஸ் எதுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க.